ஹalleluya உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை பராமரித்து ஆண்டவரே பாதுகாத்து எங்களை எல்லா விதத்திலும் எங்கேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்கள் மீது தயவு வைத்து எங்களை நடத்துகிற இந்த அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நீர் நடத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரித்து துதிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன். அற்புதமானவரே, உம்மை துதிக்கிறேன். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறேன். மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறேன். மகா இரக்கங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எங்களை நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறேன். ஐயா, தகப்பன் தன் பிள்ளையை கைகளை பிடித்து நடத்துகிறது போல கிருபையா எங்களை நடத்துகிற உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா இடங்களிலையும் வெற்றி சிறக்க பண்ணி நம்முடைய நாமத்தினாலே ஜெயக்கொடி ஏற்றுகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், நீர் போதுமானவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே தொழுது கொள்ளுகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறபடியால் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆண்டவரே எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் கனத்துக்குரியவர்களாய் வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக, கொஞ்ச நேரம் கிருபைக்காக, சூழ்ந்து கொள்ளுகிற கிருபைக்காக, தாங்குகிற கிருபைக்காக, தயவு நிறைந்த உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்தவரே, செய்கிறவரே, செய்ய போகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கொஞ்ச நேரமாவது உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு கிருபை கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கர்த்தாவே கேட்கிற யாவருக்கும் பேசுகிற எனக்கும் அது ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். இந்த நாளும் நமக்கு ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, ஆசீர்வாதமான நாளாக தேவன் மாற்றி தந்திருப்பதற்காக அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே நல்லவராக வல்லவராக இருப்பது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் நம்மை கைவிடாமல் நடத்தி வருகிறார், காத்து வருகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எப்பொழுதும் நம்மை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தராகிய தேவன் தாமே நம் மீது வைத்திருக்கிற அவருடைய அநாதி தீர்மானத்திற்கு, தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நினைத்து நாம் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். 17வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனாலும் ஒரு சிலருக்கு அதை வேதத்தை படிக்காதவர்களுக்கு அது தெரியாது. ஆனாலும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் கொஞ்ச நேரம் அதை சிந்திக்கலாம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் தானியத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனமில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி அந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு 3 பிரதானிகள் இருந்தாங்க, தளபதிகள். அதாவது நமக்கு முப்படை தளபதிகள் சொல்லுவாங்க. அதாவது விமானப்படை தளபதி, தரைப்படை தளபதி, கப்பற்படை தளபதி. இந்த யுத்தங்களை நடத்துகிறதற்கு இவர்கள் தலைமை ஏற்றுதான் நடத்துவார்கள். அந்த தளபதிகளை போல தாவீதுக்கு 3 தளபதிகள் இருந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெலிஸ்தர்கள் அந்த நாட்களிலே பெத்லகேமை, எருசலேமை முற்றுகையிட்ட அந்த நேரம். இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் படித்தால்தான் புரியும். ஆனாலும் இந்த நாளிலே நாம் அதை சிந்திப்பது நமக்கு மிகுந்த
ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக இந்த அதிகாரத்திலே சில காரியங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் எபிரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவராய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எபிரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எபிரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட ஏபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்போது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயா குமாரனாகிய யோவாப் முந்தி ஏரி தலைவனானான். எபூசியருடைய அந்த ஏரியாவில முந்தி ஏரி அந்த சேனாதிபதியாக தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீது ராஜாவாகும்படி அவன் வசமாயிருந்த ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமாவது, அக்மோனியின் குமாரனாகிய யாசேபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். அவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தாதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும், ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடி போன போதும் இவன் தாவீதோட அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனால கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவர்களில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தானையும் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானையும் பெத்லெகேமில் இருந்தது. இதுதான் தேவனுடைய செய்தி. பெலிஸ்தருடைய தானையும் பெத்லெகேமை ஆக்குபை பண்ணியிருந்தது, அதை கையாடல் பண்ணியிருந்தது.
அதை சூழ்ந்து அவர்கள் இருக்கிறார். அந்த பெத்லகேமிலே ஒலிமுக வாசலிலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றின் தண்ணீர் மேலே அவன் ஆவல் கொண்டான். நீங்க இப்பதான் தண்ணி பாட்டில் எல்லாம் நம்ம வாங்கி குடிக்கிறோம். ஆனா முற்காலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல தண்ணீர் குளம் என்று ஒரு குளம் இருந்தது. அதுக்கு தெலுங்குல நீலகுண்டா. அந்த குளத்தில இருந்துதான் எல்லாரும் தண்ணி கொண்டு போய் குடிப்பாங்க. வேற எந்த தண்ணி குடிச்சாலும் ஜனங்களுக்கு நோவு வந்துடும், காய்ச்சல் வந்துடும். ஆனா அந்த குளத்து தண்ணீரை குடிச்சாங்கன்னா ஒன்னும் ஆகாது. அப்படி ஒரு நிலையில எங்க கிராமத்துல அந்த குளம், அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துக்கின்னு வருவாங்க. எங்க கிராமத்திலிருந்து அந்த குளம் கிட்டத்தட்ட நம்ம பழைய சர்ச் இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தூரம், அதிகமா கூட இருக்கும். அதாவது அந்த இந்து டெம்பிள் இருக்கிற நாகவல்லியம்மன் கோயில் சொல்றாங்கல்ல, அவ்வளவு தூரம் இருக்கு. போவாங்க. எங்க பாட்டி 3 குடம் எடுத்துன்னு போவாங்க. ஒரு குடம் 2 குடம் தலைமையில இருக்கும், ஒரு குடம் இடுப்புல இருக்கும். அவ்வளவு தூரம் அந்த தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அந்த தண்ணி குடிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதி. இதுல ஒரு குடம் அவங்களுக்குன்னு வச்சுக்குவாங்க. தினந்தோறும் போவாங்க, எல்லாரும் அதுல குடிப்போம். அந்த மாதிரி இந்த பெத்லகேமில ஒலிமுக வாசல்ல ஒரு கிணறு இருக்கிறது, ஒரு துறவு. அந்த தண்ணீரை தான் பெத்லகேம் கிராமத்து மக்கள் எல்லாம் குடிப்பாங்க. அது பிற்காலத்துல சொல்றாங்க, அந்த துறவு எலேயாசார் ரெபேக்காலை சந்தித்த துறவுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு நான் ஆராய்ச்சி பண்ணல, ஒருவேளை இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த தண்ணீரை கொண்டு வந்து அவங்க குடிப்பாங்க. இந்த தண்ணி மேல தாவீதுக்கு ரொம்ப ஆவல். ஏங்க அந்த தண்ணி மேல அவனுக்கு ஆவல்னா, ரொம்ப வருஷமா அவன் பெத்லகேமில இல்லை. சவுலுக்கு பயந்து அங்காங்கே காடுலேயும் மலைகள்லேயும் கெபிகள்லேயும் இருந்து காப்பாற்றி கொண்டவனாயிருந்தான். சவுலுக்கு பிறகு தாவீதை அந்த ஜனங்கள் கொண்டு வந்து ராஜாவாக்குகிறார்கள். அவன் சியோன் பட்டணத்தை, அதாவது எருசலேமை பிடிக்கிறான். எருசலேமில் இருந்து அந்த பெத்லகேமுக்கு ரொம்ப கொஞ்சம் தூரம், 3-4 மைல் தூரம் இருக்கும் நினைக்கிறேன். அங்க பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார். இந்த 3 பராக்கிரமசாலிகள், தாவீதுக்கு இருந்த 3 பராக்கிரமசாலிகள், அவங்க தன் உயிரை பணயம் வச்சு அந்த தண்ணீரை கொண்டு வர்றாங்க. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 5வது வார்த்தையாக, இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஐ ஆம் thirsty, நான் தாகமாய் இருக்கிறேன். அந்த தாவீது சொல்லுகிறார், என் தாகத்திற்கு ஒலிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை கொண்டு வா. இந்த தண்ணீரை அந்த 3 தளபதிகளும் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவர்கள் போய் அந்த தண்ணீரை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 தளபதிகளும் துணிந்து தன் உயிரை பணயம் வைத்து ஒலிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை கொண்டு வருகிறார். இது என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுவேன், இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாகமாயிருக்கிறார். எதன் மேலே தாகமாயிருக்கிறார்? அழிந்து கொண்டிருக்கிற மக்களை
கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்புவதற்கு சிலுவை அன்பை வெளிப்படுத்தி பிரகடனப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு தாகமாயிருக்கிறார். மதர் தெரேசா குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க படித்து கொண்டிருக்கிற காலத்தில அவங்க வீட்டில ஒரு வசனம் இருக்குமா, ஐ எம் தாஸ்டி, தாகமா இருக்கிறேன். சிறு பிள்ளையா இருந்த முதல் வளர்ந்து கொண்டு வந்த அவங்க 13-14 வயசுல உயர்கல்வி அதாவது நம்ம 10th முடியும் போது 14 வயசுன்னு வச்சுக்கிடுங்க, +1 சேரும் போது 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட அந்த வசனம் மாத்திரம் மதர் தெரேசாவோட போராடி கொண்டே இருக்கும். இதை குறித்து அவங்க சிந்தித்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்தியாவுக்கு போக, இந்தியாவில் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கணும். ஆண்டவர் திட்டம் தெளிவுமா சொன்ன போது அந்த வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் அர்ப்பணித்து ஒரு மிஷனரி சங்கத்தினுடைய வாயிலாக அவர்கள் புறப்பட்டு இந்தியாவுக்கு வருகிறார். வந்து கொல்கத்தாவில அவர்கள் தங்கி தொழுநோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கிறார். நேரு பிரதமராக இருந்த காலத்துல இவங்க பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் போதே வந்துட்டவங்க மதர் தெரேசா. ஆனா நேரு பிரதமராக இருக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லால் பகதூர் சாஸ்திரி. இப்படி 3 தலைவர்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்பவே RSS இருக்கிறாங்க. அவங்க சுதந்திரத்துக்காக யாரும் போராடல, ஒருத்தர் கூட போராடல. அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, சாவர்கர் என்பவர் அந்தமான் ஜெயில இருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு சில ரூபாய்களை பென்ஷனாக வாங்கி கொண்டு வாழ்ந்தவர். ஆனால் சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரம் வந்த பின்பு இந்த மதர் தெரேசாவை குறித்து சலசலப்பும் ஒரு பயங்கரமும் ஏற்படும் போது நேரு அவர்கள் அந்த 3 பேரை கூட்டிக் கொண்டு, தனக்கு உசுப்பேத்தி விட நினைச்ச, தடை பண்ண நினைத்த அந்த 3 பேரை கூட்டிக் கொண்டு மறைமுகமான ஒரு இடத்துல போய் இருந்து அங்கே பார்க்க சொல்லுகிறார். அவங்க போறாங்க, தொழுநோயாளிகளை தொடுறாங்க, துடைக்கிறாங்க, மருந்து வைக்கிறாங்க, காயம் கட்டுறாங்க. அங்க ஏதாவது மத மாற்றம் செய்தாங்களா அப்படின்னு பார்க்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்கிட்டையும் இயேசு மெய்யான தெய்வம் அப்படின்னு அவங்க சொன்னதும் இல்லை, இயேசுவை பிரசங்கித்ததும் இல்லை. மாறாக அவங்க ஆசிரமத்தில வேத வசனங்கள் தான் பதியப்பட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love, love is God. இப்போ பார்த்துட்டு அந்த அம்மா செய்யற சேவையை பார்த்துட்டு அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கிறாங்க. அவங்களை இங்கிருந்து துரத்தணும்னு நினைச்சவங்க, அந்த தாகமாய் இருக்கிறே என்கிற அந்த ஒரு வார்த்தை தெரேசாவை இந்தியாவில் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வைத்தது. இன்றைக்கும் அதே தாகத்தோடு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படியாக மாறிவிட்டது என்றால் சுயநலமானவர்களாக மாறிவிட்டது. தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் பிள்ளைகள் உண்டு, அவருடைய எதிர்காலங்கள் உண்டு என்று போய்விட்டது. ஆனால்
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய சபைகளிலே 7 வார்த்தையெல்லாம் பேசுவார். நானும் அரக்கோணத்தில் இருக்கும்போது ஒரு சபையிலே கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் 4வது வார்த்தை பேசுறார். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தான். எப்படி பேசுறார் தெரியுங்களா? புல் போதையோட வந்திருக்கு. 5வது வார்த்தை எனக்கு கொடுத்தான். நான் அங்க ஷாநகர்ல தங்கி இருக்கிறேன். அந்த அடிப்படையில என்ன கூப்பிட்டாங்க. அந்த பேசின 4வது வசனம் பேசின வாத்தியார் பேர் காந்தராஜ். 1ஆம் நம்பர் ட்ரிங்கர். நல்லா பாடம் சொல்லி கொடுப்பார். ஆனா போதையில தான் இருப்பார். அவருக்கு பின்னாடி நான் பேசினேன், தாகமாய் இருக்கிறேன். ஏன்னா நான் 8வது படிக்கும் போது மதர் தெரேசாவை பற்றி நான்டி டைல் வந்தது. அதை நான் படிச்சிருக்கிறேன். அத அந்த நேரத்தில் சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது இந்த சபையில இருந்த அத்தனை பேரும் அழுதான். அந்த போதையில் இருந்த வாத்தியாரும் அழுதார். அநேக காரியங்கள் கல்விமான்களுக்கு வெளிப்படுவதில்லை, அறிவாளிகளுக்கு வெளிப்படுவதில்லை, திறமையானவர்களுக்கு வெளிப்படுவதில்லை. உலகத்துல நம்மளை விட அப்பாட்டக்கர் திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்னே இல்லை. பயங்கரமா அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத இந்த ரட்சிப்பின் ரகசியம் அரதேசிகளும் பரதேசிகளும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிறவர்களும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளத்துக்கு கூட கஷ்டப்படுகிறவர்களும், 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுகிறார்கள். நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? உங்க மீதும் என் மீதும் ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் தாகத்தை தீர்க்க வாருங்கள் கூப்பிடுறார். நான் தாகமாய் இருக்கிறேன். அதான் மத்திய 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நான் சிறைசாலையில் இருந்தேன், விசாரிக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை. இயேசுவுக்கு பந்தி செய்த சீமோன் முறுமுறுக்கிறார். அந்த பாவியான ஸ்திரீ அவருடைய பாதங்கள்ல கண்ணீர் விட்டு முடியினால் தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலம் பூசினதுக்கு முறுமுறுக்கிறார். தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று தெரியாத இவருக்கு தீர்க்க தரிசியா இருந்த தெரியுமேனு அவர் தீர்க்க தரிசன வல்லமையை சந்தேகப்படுகிறார். அந்த பாவியான ஸ்திரீக்கு வெளிப்பட்ட அந்த ரட்சிப்பு ரகசியம், விடுதலை, அபிஷேகம், இதெல்லாம் அந்த சீமோனுக்கு தெரியல. அவன் பரிசேயன், குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு தெரியாது, குறை கண்டுபிடிக்கிறவனுக்கு தெரியாது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனால் அவருடைய தாகத்தை தீர்க்க முற்படுகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது. அந்த ஒலிமுக வாசல்ல பெத்லகேமில் இருந்த அந்த கிணற்று தண்ணீரை போல நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய தாகத்தை தீர்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இங்க சொல்றார், தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே
தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை மிஷனரிகள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்திய தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்க பலியாகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியருடைய மகள் பிஜிமா, இப்ப பிளஸிங் யூத் மிஷன், அதுல இருக்கிற ஒரு மிஷனரிக்கு தன் மகளை கொடுத்தார். அவர்கள் ஒரிசாவிலே ஒரு ஃபீல்டில் ஊழியம் செய்யறார். இளம் வயசு, திருமணமாகி சில ஆண்டுகள் தான் ஆகிறது. அந்த ஊழியக்காரன் அந்த பகுதியில சிலருக்கு பொறுப்புள்ளவராயிருந்து ஊழியம் செய்கிறார். அவர் ஒரு கான்பரன்ஸுக்காக தனியே பைக்கில் போய் வரும்போது ஒரிசாவில கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற மத தீவிரவாதிகள் அவரை பிடித்து கொண்டு போய் மலைகளின் நடுவில் அடித்து கொன்றுவிட்டார். தேடுறாங்க, சில வாரங்கள் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. பிறகு யாரோ ஆடு மேய்க்கிறவங்க தெரிவிச்சு அது அப்படி பரவி, பிறகு அந்த அவருடைய உடைகளை வைத்து கண்டுபிடித்தாங்க. அதுக்குள்ள அழுகி போயிடுச்சு. இது எனக்கு கண்கூடாக தெரிந்த ஒரு செய்தி. இப்படி பல மிஷனரிகள் தங்கள் இன்னுயிரை ஈந்து ஆண்டவருக்கு இன்றைக்கும் தொண்டு செய்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கிறார். நாம் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறோம். தைரியமா நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில நமக்கு இருக்கிற மாதிரி பாதுகாப்பு வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. எந்த மாநிலத்துல, ஜார்க்கண்ட்ல ஊழியம் செய்கிற ஒரு மிஷனரி கிட்ட பேசுறேன், பேசி முடிக்கிற வரைக்கும் என் கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி குஜராத்தில இருந்து வந்த ஒரு மிஷனரியோட பேசுறேன். அவர் சொல்ற அந்த காரியங்கள் அப்படியே கொலை நடுங்குது. சத்தீஸ்கர்ல போயிருந்தப்ப அந்த ஊழியத்தை நிர்வகிக்கிற திருநெல்வேலியை சார்ந்த ஒரு தேவனுடைய மனுஷனை, மேத்யூ என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் எஃப்எம்பிபியில இருக்கிறாரு. அந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்கள் அந்த கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் எப்படி தாவீது ஒலிமுக வாசல்ல இருக்கிற, பெத்லகேம் ஒலிமுக வாசல்ல இருக்கிற அந்த கிணற்று தண்ணீரின் மேல ஆவலா இருந்தாரோ, அதே போலவே இன்றைக்கு இந்திய தேசத்திலே அநேக கிராமங்கள்ல சபைகள் இன்றி கிறிஸ்துவை அறியாமல் மரித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக அவர் தாகமாயிருக்கிறார். கொஞ்சம் தண்ணீருக்காக தாகமாயிருக்கிறார். ஒரு கிணற்றையே கேட்கல, கொஞ்சம் தண்ணீர். நம்முடைய கொஞ்ச நேரம் செபம் தேவன் தாகமாயிருக்கிறார். நம்முடைய கொஞ்ச நேர வேத வாசிப்பின் மேலே தேவன் தாகமாயிருக்கிறார். நம்முடைய சம்பாத்தியத்திலே கொஞ்சம் மிஷனரிகளுக்காக கொடுக்கிற அந்த காணிக்கையின் மேலே கர்த்தர் தாகமாயிருக்கிறார்.
எத்தனையோ மிஷினரி பிள்ளைகள் தாய் தகப்பனோடு இருந்து படிக்க முடியாம அவர்கள் ஹாஸ்டல்களில் தங்கி படிக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து தேவன் தாகமாயிருக்கிறார். நன்மை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டீங்கன்னா நான் பாதுகாப்போடு ஊழியம் செய்கிறேன். 10 குடும்பங்கள் என்னை ஆதரிக்கிறது, ஊழியம் செய்கிறேன். பல இடங்கள்ல அழைக்கிறாங்க, போய் ஊழியம் செய்கிறேன். ஆனா இயேசுவை அறிவிக்க முடியாத இடங்களில் பலர் தரிசனம் பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை குறித்தும் ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவரை குறித்து ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியை குறித்து ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். இந்த 3 தளபதிகளும் தன் உயிரை பணயம் வைத்து தன் உயிரை தியாகம் பண்ணி தாவீதனுடைய விருப்பத்தை, அவன் ஆவலை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்து துணிந்து போய் ஒலிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை கொண்டு வருகிறார். கொஞ்சம் தண்ணீர் தான் கேட்டா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு துணிவு இருக்கிறது? ஆண்டவருக்காக வாழ துணிவற்ற ஒரு கூட்டம் தேசத்துல இருக்கிறது. நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழகான மினுக்கான வஸ்திரங்கள் தரித்துக் கொண்டு பகட்டாக வாழ்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இந்திய தேசத்திலே இருக்கிறது. அதுல நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோம். ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் ஊழியம் செய்கிற, இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு எக்ஸல், டிவிஎஸ் எக்ஸல், அது கூட இல்லாம ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். எனக்கு ரொம்ப வாஞ்சங்க, ஊழியக்காரங்களை நேசிக்கணும், ஊழியங்களை தாங்கணும் சொல்லி. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்னைய வரைக்கும் என்னுடைய தாகம் இன்னும் தீரல. மாசம் 1000 ஊழியக்காரர்களுக்கு 1000 ரூபாயாவது கொடுத்து உதவ வேண்டும் என்கிற வாஞ்சை. ஆனால் 100 ஊழியக்காரர்களுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். இந்த தாவீதினுடைய ஆவலை ஏற்றுக்கொண்ட தளபதிகள், முப்படை தளபதிகள், பராக்கிரமசாலிகள், தானயம் இருக்கிற, சூழ்ந்திருக்கிற, பெத்லகேமை சூழ்ந்திருக்கிற, எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிற அந்த ராணுவ தானயத்திற்குள்ளே துணிந்து போய் அந்த ஒலிமுக வாசல்ல தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் இதய பாரம் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். குண்டு சட்டியிலே குதிரை ஓட்ட நிலைமையிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஒரு சின்ன சின்ன கூடுகையில கூட வர முடியாத நீங்க எப்படிங்க கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? ஆப்டால் ஒரு
அதாவது வாட்ஸ்அப் குழு ஜபத்துல வர முடியாத நீங்க எப்படிங்க விசுவாசியா இருக்க முடியும்? சபையில நடக்கிற சின்ன சின்ன கூட்டங்கள்ல வந்து பங்கு பெறாத நீங்க எப்படிங்க விசுவாசியா இருக்க முடியும்? ஆண்டவர் தாகமா இருக்கிறார். தூக்கத்தை விரும்புகிற நீங்க உங்களை நம்பி கர்த்தர் எந்த பொறுப்பை கொடுக்க முடியும்? நான் நிறைய இடங்களை பாக்குறேன், விருந்து வீட்டுக்கு போற இடத்துல பாக்குறேன், ஏடா கூடமா சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டுற காட்சியை பார்க்கும் போது வயிறு எரியும் எனக்கு. கூட போன சனிக்கிழமை கூடுவாஞ்சேரியில ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். நிறைய ஊழியக்காரங்க சாப்பாடு, ஒவ்வொரு கரண்டி சாப்பாடு கூட எடுத்துக்கங்களேன், கொண்டு வந்து அப்படியே கொட்டிடுவாங்க. மனசு பாரமா இருந்தது. ஒரு ஊழியக்காரன் திட்டவே திட்டன, தேவையானதை வாங்கிட்டு சாப்பிட வேண்டியதானையா, இவ்வளவு சாப்பாடு கொட்டுறைய, ஆண்டவர் 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாம பட்டியா போடுவார், நீ பாத்துக்க, நான் ஊழியக்காரன் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்ல பாஸ்டர் அதிகமாயிடுச்சு. ஏன் அதிகமா வாங்குற? அது அதிகம் தெரியாதா உனக்கு? அந்த ஊழியக்கார இந்த சாப்பாடு கொடுக்கிறதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா என்று சத்தம் போட்டு வந்தேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, பாரம் இல்ல, எண்ணத்தை தின்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதே கவலையா, இதே கவலையா எனக்கு திருச்சபை மக்கள் இருக்கிறார். ஜபத்தின் மேல ஒரு தாகம் இல்ல, வேத வாசிப்பின் மேல ஒரு தாகம் இல்ல, இல்ல, எங்கேயும் இல்ல. ஒரு உண்மையான தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்னால முழங்கால நிற்கிறத பிள்ளைங்க பாக்குறாங்களா, அதான் பிள்ளைங்க சரியாவாங்க. இல்லாவிட்டா அதுங்க எல்லாமே தருதலையா தான் இருக்கும். தகப்பனா இருக்கிற உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உன் பிள்ளை நீ முழங்கால நின்று ஜெபிக்கிறது எப்போ அது பார்த்து இருக்கிறானா? நீ உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறது உன் மகன் பார்த்து இருக்கிறானா? சில தாய்மார்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீ ஜெபிக்கிறது உன் புருஷன் பார்த்து இருக்கிறானா, கேட்டு இருக்கிறானா? உன் பிள்ளைங்க பார்த்து இருக்கிறாங்களா, கேட்டு இருக்கிறாங்களா? உன் பேர பிள்ளைங்க நீங்க ஜபிக்கிறத பாக்குறாங்களா? நீ வேத வாசிக்கிறத பாக்குறாங்களா? எப்படிங்க உங்க குடும்பம் ஸ்திரப்படும்? எப்படிங்க உங்க குடும்பம் சீர்படும்? எப்படிங்க உங்க வாழ்க்கை நிலைப்படும்? ஆண்டவர் தாகமா இருக்கிறார், ஆண்டவர் கதறுகிறார். கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதை நான் பார்க்கிறேன். எத்தனை நாள் வரைக்கும் இப்படி குண்டு சைட்ல குதிரை ஓடிக்கிட்டு இருப்பீங்க, சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன். இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை விட செத்து மடியலானா, செத்து மடியலாம். கட்சி தலைவனுக்காக வாலிபன் தன் இன்னுயிரை இழக்கிறான், கட்சிக்காக தன் இன்னுயிரை இழக்கிறான். கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் ஏன் உயிரை பணைய வைக்க முடியல? ஏன் அந்த துணிவு நமக்கு வரல? புரியல, எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. 41 வருஷமா மாரடிக்கிற ஒண்ணும் புரியல, தெருவாலில மாரடிக்கிற ஒண்ணும் புரியல, விளங்கல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரின் மேல எப்படி தாவீது தாகமாயிருந்தானோ, அது போலவேதான் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் ஆவியானவர் உன்னையும் என்னையும் குறித்து தாகமாயிருக்கிறேன் என்று அழைக்கிறார். 66 பேர் இருக்கிறாங்க குரூப்ல, எல்லாருக்கும் தான் மணி அடிக்கும். அப்படின்னாங்க தூக்கம், அப்படின்னாங்க சுகபோக வாழ்க்கை. ஒரு மணி நேர தூக்கத்தை வெறுக்க மனமில்லாத நம்மால அதை சாதிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரவெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு 12 மணிக்கு படுத்து 11 மணிக்கு படுத்து உங்க வாழ்க்கையில எப்படிங்க ஆசீர்வாதம் தங்கும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னாரு. அந்த வசனத்தை உங்க பைபிள்ல கருப்பு மைய வச்சு பூச்சிருங்க.
அதிகாலை காலை என்கிற அந்த வசனத்தை எல்லாம் கருப்பு மையால பூசிடுங்க. ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை காவடி எடுத்துக்கிட்டு நடந்து போனேன் நான். வருஷத்துல 3 முறை திருப்பதி மலைக்கு போய் மொட்டை போட்டேன் நான். ஆனா இயேசுவின் அன்பை ருசி பார்த்த பிறகு தாயின் அன்பை உணராத எனக்கு, தகப்பனுடைய அன்பை உணராத எனக்கு இந்த இயேசுவின் அன்பு உணர்த்தினதை இன்னைய வரைக்கும் கை கொள்ள அவர் கிருபை தருகிறார். கொஞ்ச நேரம் கிருபை இழந்துராதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, இழந்துராதீங்க. என்னைக்கும் தெரு தெருவா போய் தலையில சொம்பு வச்சு ஆடி சுவிசேஷம் அறிவிக்கிற வெக்கப்படாம ஏன் அந்த தாகம் இல்ல? ஏன் அந்த தாகம் இல்ல? ஒரு கூட்டம் கிறிஸ்து இல்லாம செத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 83 பேர் சாகுறாங்கன்னா இயேசு இல்லாம கணக்கு போடுங்க. 60 நிமிஷத்துக்கு எத்தனை பேர் சாகுறாங்க? இயேசு கிறிஸ்துவை அறியாம சாகுறவங்க. அவங்க எல்லாம் நரகத்துக்கு போன கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட கணக்கு கேட்பார். உன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களை குறித்து உனக்கு தாகம் இருக்குதா? ரட்சிக்கப்படாத உன் புருஷனை குறித்து தாகம் இருக்குதா? ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை குறித்து தாகம் இருக்குதா? ரட்சிக்கப்படாத உன் உறவுகளை குறித்து தாகம் இருக்கிறதா? அந்த தாகம் சபைக்கு வேணும். தாவீதின் தாகத்தை நிறைவேற்றுவதற்கு துணிச்சல் உள்ள 3 தளபதிகள் இருந்தான். எங்க ஒரு சபையில குணப்படாத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத 10,000 பேர் இருந்தாலும் அது எண்ணிக்கைக்கு இருக்கலாம், காணிக்கைக்கு இருக்கலாம். ஆனா தேவ தாகம் நிறைவேற்றுகிற ஒரு தளபதி ஆண்டவர் தேடுறார். திறப்பில நிற்க ஒருவனை தேடுகிறார். ஜபிக்கிற ஒருவனை தேடுகிறார். தேவனுக்காக வாழுகிற ஒருவனை தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக என் இயேசுவின் மனதிற்கு சபையார் இருக்க வேண்டும் என்று அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறேன். இதுவரைக்கும் ஒரு ஊழியக்காரன் சபையிலே சரியாய் எழும்பி இருக்கிறானா? சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி இருக்கிறீங்களா? நாங்க பிடிச்சு வச்ச 4 குடும்பங்களை போய் G12 ஜபம் நடத்துறதுக்கு, நாங்க கூட்டி சேர்க்கிற சபையில முன்னாடி வந்து மைக்க பிடிச்சுக்கிட்டு பாடி திறமையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிற அறிவும் அந்த ஞானமும் ஒரு பாவியை மனம் திருப்புகிறதுல எப்பவாவது நாம் காட்டி இருக்கிறோமா? யார் ஊழியக்காரன் ஒரு பாவியை மனம் திருப்பி அவனை ரட்சிப்புக்குள் நடத்தி, ஞானஸ்தானத்துக்குள் நடத்தி, சபைக்குள்ளே வைத்து, அப்போஸ்தல உபதேசத்திலே அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கதில்லை அவனை பங்கு பெற வைத்து அவனை நித்திய ராஜ்யத்துக்கு நடத்துகிற உனக்குதான் பரலோகத்திலே கிரீடம் இருக்கிறது. சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் இருக்கிறேன். இது ஒழுங்கினங்க. ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு கூட்டம் வேணும். இந்த வருஷம் இருக்கிற 4 நாய் தெருவில் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பல குட்டிகளை போட்டு பெருக பண்ணிடுது. தெருவெல்லாம் வர போறவங்கலாம் கட்சின்னு இருக்குது. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று தீமோத்தேயுவிலே படிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தாகமாய் இருக்கிறேன். இந்த தாவீது பாருங்க, அவங்க ஒலிமுக வாசல்ல துணிந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை குடிக்காம, அவனுடைய ரத்தத்தை குடிக்க மாட்டேன்னு அப்படியே தரையில வார்த்து விடுகிறார், தரையில ஊற்றி விடுகிறார். எஸ், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உள்ள அந்த தியாகத்தை, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கர்த்தர் உங்கள் மடியில லூக்கா 6:38 படி சரிந்து விழும்படியாய் போடுகிறார். சட்டப்படி பாத்தீங்கன்னா
கோல்கேட் கம்பெனிக்காரன் என்னைய வரைக்கும் 99 ரூபாயில ₹1 தான் அவன் எடுத்துக்கிறான். அதுல ₹1 தான் தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறான். மீதி 99 ரூபாய்களையும் தான தர்மம் பண்றான். அதனால்தான் எத்தனை பேஸ்ட் வந்தாலும் அந்த கோல்கேட் பேஸ்ட் அடிச்சிக்க முடியல, அதை அடிக்க முடியல. எத்தனையோ பேஸ்டுங்க வந்துடுச்சு விதவிதமா. என்னைக்கு கூட டாப் மோஸ்ட்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு பேஸ்ட் கோல்கேட். நம்ம எப்படி இருக்கிறோம் சிந்திக்கலாம். நம்ம செய்யற ஒவ்வொரு தியாகத்தையும் தேவன் கணக்க வைத்து திரும்ப அதை நமக்கே நம்முடைய மடியிலேயே சரிந்து விழும்படி போடுகிறார். இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். ஆத்தும ஆதாய பண்ண அர்ப்பணிப்போம். யாருக்கும் பயப்படக்கூடாது. நான்லாம் தெருவில் போய் நின்னா பயப்பட மாட்டேன். எவன் அடிச்சாலும் பயப்பட மாட்டேன். கொஞ்ச காலம் இந்த உயிர். ஒரு சமீபத்தில் 33 வயதுள்ள ஒரு சகோதரன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். எவ்வளோ பேர் பைபாஸ் சர்ஜரி பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உடல் சுகம் எதற்கு? சுகபோகமா வாழ்றதுக்கா? இல்லைங்க, கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க? வலது கரத்தை அப்படியே தலைமையில வைங்க. சொல்லுங்க, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்நாட்கள் வீணாய் போகாதபடிக்கு, என் வாழ்க்கை நாசமாய் போகாதபடி, எனக்காகவே வாழ்ந்து என் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து என் வாழ்க்கை முடியாதபடிக்கு உண்மை அறியாத மக்களுக்காக, நரகத்தை நோக்கி போகிற மக்களுக்காக, படு பாதாளத்திலே அக்கினி கந்தகம் எரிகிற சமுத்திரத்திலே விழப்போகிற அந்த மக்களை தப்புவிக்கிறதற்காக சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். யாக்கோபு 5 கடைசி வார்த்தையின்படி பாவிகளை மனந்திருப்புகிற வழியில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாள் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவர். உடைய அன்பை அறிவிப்பேன். அதிகாலையில உம்மை தேடுவேன். உம்முடைய வேதத்தை தேடுவேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு ஏதாகிலும் செய்ய உமக்கு சித்தமானால் அதை செய்யும் ஆண்டவர். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.